Hi friends, welcome to Dhana's Vlog channel. நேற்று பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. போன வீடியோஸில் வந்து இந்த டிசைன் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்னோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பழைய வீடியோஸ்லாம் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்றத டீட்டெயிலாக போட்டிருக்கேன். முன்பக்கம் பின்பக்கம் பட்டி எல்லாமே தனித்தனியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி பழைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க மறக்காமல் போய் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த இதில் வந்து எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா? எப்படி ஒரு லைனிங் ப்ளவுஸை நீட்டாக ஈஸியாக குயிக்காக நம்ம ஸ்டிச் பண்ண முடியுன்றது தான் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அந்த கை பார்டருக்கு வந்து லேஸ் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம தச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஃபுல்லாக தச்சுட்டு சில பேர் வைப்பாங்க. அது கொஞ்சம் எனக்கு இருக்க இப்போ நம்ம பெருத்து விடுற இடத்துல இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். கொஞ்சம் வெயிட் போட்டாங்கன்னா கொஞ்சம் பிரித்து விட்டால் கூட அதுலேயே இருக்கும் லேஸு. சில பேருக்கு அது இல்லாமல் இருக்கும். அதனால நான் எப்பயுமே வந்து ஃபிட் பண்ணி தச்சிருவேன். தச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கை ஜாயின் பண்ணுவேன். இப்போ கை லேஸ் மட்டும் வச்சுருக்கேன். உடம்பு ஃபிட் பண்ணுறது, பட்டி எடுக்கிறது, கையை எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். டெய்லரிங் எனக்கு தைக்க தெரியும், ஆனால் ப்ளவுஸ் சுத்தமாக கட் பண்ண தெரியாதுன்றவங்க கண்டிப்பாக என்னோட வீடியோ பாருங்கள். நீங்களே ஒரு அழகாக ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஓகே, ரெண்டு பக்கமும் கை ஜாயின் லேஸ் வச்சு அடிச்சாச்சு. இப்போ ரெண்டுலேயுமே இந்த கேமரா வந்து விலகி இருந்துச்சு, அது நானும் கவனிக்கல. நான் ஃபிட் பண்ணிவிட்டு நான் தைக்க உட்காந்துருவேன். கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால தான் உங்களுக்கு அந்த லேஸ் வைக்கிறதுலாம் சரியாக தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். கையை வந்து நல்ல பக்கம் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க கொஞ்சம் கை வெயிட்டாக இருக்கும் அப்படின்றதுனால கைப்பகுதியை ஒரு 1/4 இன்ச்சுக்கு, ரொம்பலாம் இல்லை 1/4 இன்ச்சுக்கு குடஞ்சி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். எப்படி குடையணும்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். கேமரா வந்து நான் வந்து சாதாரண ஸ்டாண்டு தான் ஜன்னலில் ஃபிட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. சின்னதாக ஒரு எஸ் ஷேஃபில் எப்படி 1/4 இன்ச்சுக்கு கேப் விட்டு அந்த 1/4 இன்ச்சில் ஒரு எஸ் ஷேஃபில் எடுத்து கட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கோங்க, மைல்டாக. அதை விட்டுட்டு அங்கிட்டு அரைஞ்சு இங்கிட்டு இறைஞ்சு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உடஞ்ச சைடு வந்து முன்பக்கம் வரணும், அதை வந்து நமக்கு தெரியணுன்றதுக்காண்டி அந்த ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பட்டிலாம் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்கு டிசைன் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தான் நெக் வந்து அழகாக பர்ஃபெக்டாக வரும். சில பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணுவாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் என்ன வைக்கணுமோ அதை தனியாக பேக் பார்ட்டுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அது ரெண்டையும் சேர்த்து ஃபிட் பண்ணீங்க அப்படின்னா வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் ஷோல்டரோட ஜாயின் பண்ணியாச்சு. ஆனால் ரெண்டு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அழகாக நீட்டாக வந்திருக்கும். நேற்று கொஞ்சம் மெட்ராஸ் வரைக்கும் உங்களுக்கு ஜேர்னி இருந்துச்சு. கொஞ்சம் ஒர்க்கு, ஒரு அக்கா பொண்ணுக்கு மேரேஜ், அதனால் அங்கே போயிட்டேன். அதனால தான் நேற்று வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. வீடியோ கையில் இருந்தாலும் நம்ம பேசுகிறோம் இல்லையா, அந்த எடிட்டிங் வந்து என்னால் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதனால தான் வந்து வீடியோ போட முடியல. பழைய நேத்திக்குரிய வீடியோ போட முடியாதனால தான் முந்தா நேற்றுக்கு வீடியோவோட கண்டினியூ தான் நான் இன்னைக்கு போட்டுட்ருக்கேன். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்க. மேரேஜ்லாம் எப்படி நடந்துச்சு எப்படின்றத நான் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வந்து நல்லா டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் வந்து நல்லா பெருக்காமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய பேர் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த ஷார்ட்ஸில் வந்து நான் ஜஸ்ட்டு இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணுமே அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் நான் ஷார்ட்ஸில் வந்து சும்மா சின்ன இதை மட்டும் போட்டுட்ருக்கேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுங்க, டீட்டெயிலாக என்னோட வீடியோவில் போய் பாருங்கள். ஷார்ட்ஸை பார்க்காதீங்க. ஷார்ட்ஸில் வந்து எளிய முறையில் தையல் கற்றுத்தரப்படும்ன்ற அந்த இதுக்காண்டி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேனே ஒழிஞ்சு ஷார்ட்ஸில் நான் டீட்டெயிலாக சொல்லித்தரல. வீடியோஸில் போய் பாருங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ஷார்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் வீடியோ போய் பாருங்கள். வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே, கை வந்து நான் எப்பயுமே சென்டர் பகுதியிலேருந்து தான் ஜாயின் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். அப்போனா தான் முன்பக்கம் பின்பக்கமும் கரெக்டாக ஜாயின் ஆகி வரும். எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும் வேணாம் அப்படிங்கிறதுலாம் அதில் தான் நமக்கு தெரிய வரும். அதனால அதே மாதிரி ஜாயின் பண்ணுங்கள்.
கை வந்து இழுக்காம ஜாயின் பண்ணுங்க. கையையும் இந்த பக்கமும் வந்து ஒன்னா வரணும் அப்படின்னு சொல்லி இழுக்காதீங்க. சிம்பிளா நீட்டா அது மேலேயே வச்சு ஸ்டிச்சிங் கொடுங்க. அதுவே உங்களுக்கு அழகா அந்த பாருங்க, நான் எடுத்து விட்டு அடிக்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி எடுத்து விட்டு அடிங்க, நீட்டா பர்ஃபெக்டா கை வந்து ஜாயின் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. டீட்டெயிலாக இன்னும் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது இன்னமும் டீட்டெயிலாக நான் தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன். மறக்காம போய் வாட்ச் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கையை அழகா ஜாயின் பண்ணியாச்சு. எப்பயுமே டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து சைடில் ஓவர்லாக் போட சொல்லி கேட்பாங்க. நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு டைலரிங் தெரியும், ஆனா வெளியே கஸ்டமர்கிட்ட வாங்கி தைக்கிறதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டெலிவரி ஒரு குழந்தை, 2வது டெலிவரி சிசேரியன், அப்படியே சிசேரியன் சொல்லி நம்ம ஸ்டிச்சிங்கே விட்டாச்சு. அப்புறம் இப்ப 2 பேருமே பெரிய குழந்தைங்களாகி ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன செய்யலாம், நம்ம ஏன் இதை செய்யக்கூடாது, ஒரு மோட்ரு வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு மைண்ட்லயே ஒரு இதாகிதான் நான் அதுக்கப்புறம் மோட்ரு வச்சு ஃபிட் பண்ணி இப்ப நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப திருப்பியும் இது ஸ்டார்ட் பண்றேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு எனக்கு. இப்போ உள்ள டைமிங்ல குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க. இனி குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் அப்படின்றப்ப யோசிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு தொகையை நம்மளால முடிஞ்சது சேர்த்து வைக்கலாமே. ஒரு நாளுக்கு ரொம்ப நான் உட்காந்து ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் தைக்க மாட்டேன். பேக் பெயின் வந்துடும். சிசேரியன் பார்த்தீங்களா 2 பேருமே. அதனால என்ன பண்ணுவேன்னா நார்மலா 1 or 2 பிளவுஸ் அவ்வளவுதான். வாங்குறவங்க அதிகமாகவும் வாங்கி வந்து நிறைய தச்சு கொடுங்க உடனே சொல்லிதான் அவங்க கிட்ட வாங்கவும் செய்வேன். உடனே கொடுக்க முடியாது, இந்த மாதிரி டைம் இருக்கும், பரவாயில்லையான்னு சொல்லி கேட்டுதான் கொடுப்பேன். அதனால என்கிட்ட ஓவர்லாக் மிஷின்லாம் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா ஓரத்துலயும் கார்னர்ல வந்து மடிச்சு அடிச்சிருவேன். அது நிறைய வீடியோஸ் என்னோட வீடியோஸ் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் ஏன்னா ஓவர்லாக் இல்லாதவங்க எப்படி ஸ்டிச் பண்ணலாம் சைட்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காம போய் வீடியோவை செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. எல்லாமே கரெக்டா சமமா எப்படி பர்ஃபெக்டா வருது பாருங்க. இந்த மாதிரி சமமா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சைட்ல தையல் போடணும். எந்த அளவுக்கு லைன் நம்மளோட இந்த பிளவுஸ் கொடுத்துருக்க அளவு பிளவுஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வச்சு கரெக்டா ஒரு தையல் கொடுத்துருங்க. நான் பாருங்க கொக்கி பாட்டுக்கு நேரா அளந்துக்கோங்க. ஊக்கு பட்டி வைக்கிற அந்த பகுதியை அளந்துக்கோங்க. அளந்துட்டு கரெக்டா அதுக்கு தக்கன ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் நேரா ஸ்ட்ரைட் லைனா இருக்கணும். அதுக்கு வந்து நார்மலா தைக்கிறவங்களுக்கு அது வராது. தச்சு பழக்கமானவங்களுக்கு அவங்க ஸ்டிச்சிங் போடும்போதே நார்மலா கரெக்டா வந்துடும். நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். பிகினர்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணுங்க. ஸ்கேல் வச்சு கரெக்டா ஒரு லைன் கொடுத்துருவேன். கீழே எண்டிங்க்கும் மேலே எண்டிங்க்கும் சேர்த்து வச்சு ஒரு லைன் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா எனக்கு வந்து ஸ்டிச்சிங்கும் நல்லா பர்ஃபெக்டா இருக்கும். அதை பார்த்தீங்களா, ஸ்கேல் யூஸ் பண்றேன். ஸ்கேல் யூஸ் பண்ணி நெட்டுக்கு ஒரு லைன் கொடுத்துருங்க. அது மேலேயே ஸ்டிச்சிங்கும் கொடுத்துருங்க. கரெக்டா இருக்கும். பிளவுஸ் போடுறதுக்கு பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. என்னோட வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ்க்கு போயிட்டு தண்ணி மாத்தி எல்லாம் குடிச்சிட்டு வந்ததுனால தொண்டை கரகரன்னு தான் இருக்கு. அதனால வாய்ஸும் வேற மாதிரி இருக்கும். டிஸ்டர்பன்ஸ்க்கு சாரி. நெக்ஸ்ட் கைப்பகுதியை மேல இருந்து கீழே வரைக்கும் தச்சு விட்டுறலாம். அழகா வந்து பிளஸ் சேஃப்ல வந்து கை அக்குள் ஜாயின் ஆகி சூப்பரா வரும். இந்த மாதிரி இதே மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேல இருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட்டா ஒரு லைன், அவ்வளவுதான். இந்த டிசைன் பிளவுஸ் நல்லா வந்திருந்துச்சு. நானும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஸ்டிச்சிங்ல உட்காந்து இப்பதான் பிளவுஸ் எல்லாம் தைக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்ன மாதிரி தைக்கணும், தைச்சு நீங்களும் முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் நானும் இந்த யூடியூப்ல ஓகே நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி சிசரியன் பண்ணவங்களும் சரி, தைக்க தெரியும் ஆனா எப்படி ஃபினிஷிங் கொடுக்கறதுன்னு தெரியாது நிறைய பேருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். என்ன மாதிரியே நீங்களும் பயப்படாதீங்க. நானும் பயப்படதான் செஞ்சேன், வெளியே கஸ்டமர்கிட்ட எப்படி வாங்குறது அப்படின்னு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா நானே நிறைய வாங்கி தச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து கேட்கும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிச்சு பாருங்க. கண்டிப்பா நீங்களே கேட்டு வாங்குவீங்க, ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கே ரொம்ப என்ன சொல்றது, ஒரு என்கரேஜிங்கா இருக்கும். இப்ப நீங்க யூடியூப்ல நான் இப்ப போடுறதுக்குமே நீங்க உங்களோட என்கரேஜ்மெண்ட்டுமே எனக்கு பாதி ரொம்ப காரணம். நிறைய பேர் லைக் பண்றதும் சரி, கமெண்ட் பண்றவங்களும்
ரொம்ப கமெண்ட் வரல. பட் பண்றவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள்ங்க, என்னோட நன்றிகளும் கூட. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட கமெண்ட் ஒவ்வொரு கமெண்டாவது இப்ப வருதே அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஓகே, நம்ம போடுற வீடியோ 1-2 பேருக்காவது புரிஞ்சு ஓகே எனக்கு நமக்கு ரிப்ளை பண்றாங்க அப்படின்ற ஒரு மன நிம்மதி சொல்லுவோம்ல, அது கிடைக்கும். இனி அடுத்தடுத்த வீடியோஸ்ல எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவா டக்கு டக்குன்னு ஒரு பிளவுஸை சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவா நான் சொல்லித்தரேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்க. பிகினர்ஸ்க்கு தான் நான் இப்போ சொல்றது, எல்லாமே பிகினர்ஸ்க்கு தான் ஸ்டார்டிங். ஏன்னா நானும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தானே, அதனால நானே பிகினர்ஸ் தான். இன்னும் நான் என்னென்ன தப்பு விட்டேன் யூடியூப் எடுக்கிறதுக்கு முன்னாடி, முத ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன தப்பு விட்டேனோ அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நான் அதை தெளிவா சொல்லி வீடியோ போடுறேன். என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் இனி எப்படிலாம் வீடியோஸ் வேணும்ன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போடுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்குவேன் இல்லையா, அதுக்காக தான் சொல்றேன். கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்க. குறை இல்லாம யாரும் இருக்க போறதுல, என்னால குறை இருந்தாலும் மறக்காம சொல்லுங்க. அப்பனாதான் நான் என்னோட குறையையும் நானும் சரி பண்ணிக்க முடியும் இல்லையா. குறை இல்லாம கண்டிப்பா பர்ஃபெக்டா எல்லாமே பினிஷிங்கா யாராலையும் முடியாது. நான் என்ன தப்பு பண்ணேன், இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் சிஸ்டர் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் என்னோட தப்பையும் நான் சரி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அளவு பிளவுஸ் வச்சு அளந்து பார்த்தேன், கரெக்டா ஃபிட்டிங் இருந்துச்சு. இன்னும் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னாலும் அளவு பிளவுஸ் வச்சு அளந்து பார்த்து ஃபிட்டிங் கொடுத்துருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடைசியில தான் நான் என்ன பண்ணுவேன்னா டாட் பிடிப்பேன். முதுகு பக்கத்துல ஒரு டாட் வருது பாத்தீங்களா, அந்த டாட்டை வந்து நான் கடைசியில தான் பிடிப்பேன். அதை கரெக்டா அளந்து பார்த்து எவ்வளவு வேணுமோ, எவ்வளவு மீதி எக்ஸ்ட்ரா இன்ச் இருக்கோ அந்த இன்ச்சுக்கு தக்கனா நான் டாட் பிடிச்சிடுவேன். அப்போ வந்து உங்களுக்கு பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டா பின்னாடி வந்து தூக்காம அசிங்கமா இல்லாம நல்லா ஃபிட்டிங்கா உட்காரும். அதனால அந்த டாட் வந்து கடைசியில பிடிங்க. அப்படின்னாதான் சென்டர் பகுதிக்கு இந்த பக்கமும் கரெக்டா பிடிக்க முடியும். வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனி அவங்களோட சப்போர்ட்டிங் எனக்கு ரொம்ப தேவை. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த பிளவுஸ் வந்து சூப்பரா ஃபினிஷிங் பண்ணிட்டேன். கடைசி ஸ்டோன்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ண உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.